ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL டெக்னாலஜிஸில் வந்து வாக் இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வேணா ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் இந்த வாக் இன் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் வந்து வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியர் கட்டாக முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாக் இன் ட்ரைவ் வந்து என்னென்னக்கு நடக்குது, ஸோ எந்த லொக்கேஷனில் நடக்குது, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வாக் இன் ட்ரைவ்ஸ் வந்து HCL டெக்னாலஜியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வாக் இன் ட்ரைவ் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இதுக்கு மேலே வாக் இன் ட்ரைவ் போஸ்ட் பண்ணுற வாக் இன் ட்ரைவ் போய் நீங்கள் அட்டன் பண்ணி அழகாக உங்களோட ஜாப் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களோட கெரியரை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஜாபில் ஒரு டாப் மந்த்ஸில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ, இல்லை இந்த இன்டர்வியூ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த இன்டர்வியூ போய் எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சாட்சி இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து 1-to-1 வந்து நீங்கள் கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு சரி, ஸோ இந்த வீடியோவும் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெகா வாக் இன் ஃப்ரெஷர் ஃபார் 17th June to 20th June அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18th June. ஸோ இன்றைக்கே வந்து லேட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வெனஸ்டே, ஸோ நாளைக்கு Thursday அண்ட் Friday 2 நாளுமே கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா கூட நாளைக்கு 2 நாள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ராவல் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரெஷராக தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெஷர்ஸை. தென் அதுக்கப்புறம் சென்னை லொக்கேஷன் தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வில் நாட் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வில் நாட் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வாக் இன் இன்டர்வியூஸ் ஆஃப் 17th June to 2025 to 20th June 2025 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 2 days இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வாக் இன் US ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிஃப்ட் கண்டிப்பாக வந்து US ஷிஃப்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் salary is competitive. salary வந்து அரௌண்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி salary is competitive அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி ஃபார் த ஃபீமேல் எம்ப்ளாயிஸ், எக்ஸலன்ட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கேப் ஃபார் ஒன்லி ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸலன்ட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாபோட JD என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, HCL Tech மெகா வாக் இன் ட்ரைவ் ஃபார் ஃப்ரெஷர் 17th June to 20th June அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனி ஃப்ரெஷர் கேன் வாக் இன் ஃபார் த இன்டர்வியூஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், தென் MBA, MA, MSc, MCom ஆல்சோ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி இதில் வந்து பிஜிஸ்க்கு வந்து வாக் இன் ட்ரைவாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், வரது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், தென் MBA, MA, MSc, MCom ஆல்சோ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கேண்டிடேட் மஸ்ட் கம்ப்ளீட் தேர் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இந்த கிராஜுவேஷன் தான் முடிக்கணும், அந்த கிராஜுவேஷன் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டன் கிரைட்டீரியாஸ் வந்து அது எதுவும் பிக் பண்ணலை. தென் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வில் நாட் பி கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் வந்து கண்டிப்பாக கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து US ஷிஃப்ட்டாக தான் இருக்கும். மோட் இன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வாக் இன் ட்ரைவாக தான் இருக்கும். தென் 17th June to 20th June அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டைமிங் பார்த்தீங்கன்னா 11 AM இருந்து 3 PM வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அங்கே போய்ட்டு யாரை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HR நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்கள தான் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இவங்க வந்து HRஆக இருப்பாங்க, இல்லை வந்து வாக் இன் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசராக கூட இருக்கலாம். அவங்கள தான் அங்கே வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க் இன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாவலூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை நாவலூர் தான். இன்டர்வியூ லொக்கேஷனுமே சேம் இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நாவலூரில். நீங்கள் வந்து HCL டெக்னாலஜி நாவலூர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக கூகுள் மேப்பில் வரும். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ கேன் ஆல்சோ ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி 2 கேப் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் சேலரிக்குள்ளேயே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிரேட் இந்த இண்டஸ்ட்ரி, எக்ஸலன்ட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், ஃப்ரீ கேப் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ், இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ், ஒர்க் கிளாஸ் எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வாக் இன் ட்ரைவ் போய் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனலும் சரி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த வாக் இன் ட்ரைவ் போய் எப்படி அட்டன் பண்ணுறது, எந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு
கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட 1 to 1 ஷார்ட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.